பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். எப்படின்னா யூக்கலிப்டஸ் நீலகிரி தைலம். அதாவது இது வந்து இப்போ லாஸ்ட் இயர், அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடவு பண்ணாங்க. நடவு பண்ணி இதை வெட்டிட்டாங்க. வெட்டின பிறகு இப்போ இதை வந்து இதிலேருந்து பக்க கிளைப்புகள் வந்திருக்குது. இத்தனை கிளைப்புகள் ஒன்றுன்ற ஒரு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக இதுக்கு எப்படி பண்ணணும்னா 3 மட்டும் விட்டுட்டு நல்லா திக்கானது, மீதி எல்லாத்தையும் வந்து ஆட்களை வச்சு சின்ன வயசுலேயே வந்து அதை கட் பண்ணி எடுத்துடணும். அதாவது நீங்கள் அறுத்த ஒரு மாதத்துலேயே அதை நீங்கள் அது வரைக்கும் 3 விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா வர்றது வந்து அதாவது அந்த வேர்கள் உறிஞ்சிறதுக்கும் இதில் வந்து இதனுடைய வளர்ச்சிக்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்கும். அதாவது யூக்கலிப்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நீரை அதிகமாக உறிஞ்சிரும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு இது மேலே இருக்குது. அது உண்மைதான். ஏன்னா அதிகப்படியான நீராவி போக்க வெளியில் விட்டுட்டு மண்ணில் இருக்கிற நீரை வந்து உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து அதாவது காலங்காலமாக வந்து இதை சொல்கிறது. இது ஒரு சில நீங்கள் யூடியூப் வீடியோஸோடு போட்டிருக்கலாம். இதனுடைய வேர்கள் வந்து ரொம்ப அடர்த்தியாக திக்காக அப்படியே ரவுண்டாக இருக்கும் அப்படின்னு வந்து அதை போட்டிருப்பாங்க. அதனால் இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஆணிவேர் வந்து நல்லா கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகும். இதில் முக்கியமான இதில் என்னென்னா இதில் வந்து ஆடி மாதத்தில் தான் நடவு பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை வந்து பேஞ்சு ஓரளவுக்கு லைட்டாக வந்து கூலான உடனே இப்போ இந்த நாற்றுக்களை கொண்டு வந்து நடவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆந்திராவில் இன்னும் பேன் பண்ணல இது. இப்போ இந்த வயல் நம்ம பார்க்குறது வந்து இது வந்து எப்படின்னா தமிழ்நாட்டு ஒட்டி இருக்கிற ஆந்திர வயல். அதாங்க விஷயம். பெங்களூர்லேயும் பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதனால் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு, நீர் பற்றாக்குறை வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதனால் ஆந்திராவில் இன்னும் பண்ணலன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு தடவை நடவு பண்ணிட்டிங்கன்னா வந்து ஒரு 5-6 தடவை வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இதை வந்து தோண்டி எடுத்துகிட்டு திருப்பி வந்து ஏதாவது இந்த பசுந்தாள் உரங்களை விதைச்சி இந்த வயல்லாம் அப் டவுன் இருக்கும் அதெல்லாம் வந்து லெவல் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி வந்து புதுசாக வந்து நடவு பண்ணிக்கலாம். அதுதான் உலக நேதி. அதுதான். அதாவது இப்போ வந்து அதை பண்ணுறது இதில் பல ரகங்கள் இருக்குதுங்க. இதில் வந்து அந்த குறிப்பிட்ட ரகங்கள் வேகமாக வளரக்கூடியது. எனக்கு அது ஞாபகம் வரல இல்லை இப்போது. இல்லைனா நான் அந்த ரகங்களுடைய பேர்கள் கூட நம்பர்கள் கூட சொல்லலாம். இப்போ சவுக்கில் எப்படி CH7 இருக்கோ, CH5 இருக்கோ, அந்த மாதிரி இதுலேயும் வந்து அந்த ஒரு சீரியல் வரும் அதில். அதனால் இது எப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு தடவை நட்ட 3 மாதத்தில் வந்து உங்களுக்கு அதுக்கு தண்ணி, அதாவது 6 மாதம் வரைக்கும் தண்ணி பாய்ச்சணும். ஏன்னா நீங்கள் 6 மாதம் வரைக்கும் பாய்ச்சணும். ஆனால் நம்ம வந்து ஜூன் ஜூலையில் பண்ணும்போது உங்களுக்கு மழை காலம் வந்துடும். அதை வந்து இதுவாகிடும். வர மார்ச் ஏப்ரலில் ஒரு தடவை வந்து ஒரு தண்ணி கண்டிப்பாக வந்து பாய்ச்சணும். அதுக்கப்புறம் இது வந்துடும். இது எதனால் ஏன் இந்த வீடியோ எதுக்கு இதை பண்ணுறோம்னா, இப்போ மோஸ்ட்லி படிச்சுட்டு எல்லாருமே வெளிநாட்டை நோக்கி போயிடுறாங்க. அப்போ அவங்க போகும்போது இங்கே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இப்போ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து என்னை வந்து படிக்க வச்சு என்னை வந்து இன்றைக்கி நான் சொந்தமாக சம்பாதிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இனிமேல் விவசாயத்துக்கு ஆட்கள் கிடைக்கல, உங்களால் பண்ண முடியல, விவசாய கூலிகள் வந்து அதிகமாகி போச்சு, இனிமேல் வந்து நமக்கு எப்படின்னா கட்டுப்படி ஆகலை. ஒரு கூலியால் வந்து காலையில் எங்களுக்கு வந்து ஒரு 7 மணிக்கு வரான், மத்தியானம் ஒரு 12:30க்கு போயிடுறான். அவனுக்கு வந்து எப்படின்னா காலையில் ஒரு வேளை சாப்பாடு, மத்தியானத்துக்கு வந்து 600 ரூபா வந்து கேட்டு வாங்கிட்டு போயிடுறான். இதில் ஒன்றும் பெரிய அந்த 50 ரூபா ஒரு நாளைக்கு கூலி இருந்த காலத்தில் செய்கிற வேலை தான் இப்போது நடக்குது. கேட்டால் கட்டுப்படி ஆகலை, எங்களுக்கு விலைவாசி ஏறி போச்சு அப்படின்றாங்க. அதனால் இவங்க என்ன யோசனை பண்ணுறாங்கன்னா, எதுக்கு ஏன் நம்ம அப்பா அம்மாவுக்கு டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழிக்கு வந்துட்டாங்க. இது பல பேர் வந்து இது வந்தாச்சு. இப்போ ஆந்திராவிலேருந்து நேராக திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த ஒரு சில ஏரியாவில் வறட்சியில், இந்த கும்மிடிப்பூண்டி இந்த ஏரியாவில் வந்து வறட்சி ஏரியாவில் ஏற்கனவே வந்து அவங்க நட்டுட்டாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. ஒரு சிலர் வந்து தண்ணீர் வசதி இருக்கிறவங்களும் இப்போ இதை நோக்கி வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இதில் ஒன்றும் கிடையாது, மெயின்டெனன்ஸ் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் ஒரு வெயில் காலத்தில் தாண்டுற வரைக்கும் நீங்கள் வந்து அது கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு, ஒரு சிலர் உரம் கொடுக்குறாங்க. வெட்டி முடித்தோடனே ஒரு சிலர் வந்து உரம் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் இதெல்லாம் கிளியராக
ஓட்டிட்டு இந்த பில்லுலாம் இல்லாமல் பண்ணிவிட்டு அதை கிளியராக வச்சுருக்குறாங்க. ஒரு சிலர் அதுவும் வந்து முடியல என்னால் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அதனால் இது தாங்க இது உங்களுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வெட்டலாம். ஒரு சில நேரத்தில் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை. தண்ணி வசதி இந்த நல்லா பாய்ச்சினீங்கன்னா 2.5 வருஷத்துலேயே வெட்டலாம். அதுக்குண்டான அதை மெயின்டைன் பண்ணி உரங்கள் கொடுத்து அது மாதிரி பண்ணலாம். இப்போது இது வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஏக்கர் வந்து 80,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் போகுது. ஒரு நேரத்தில் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா சவுக்குக்கு வந்து சரியான டிமாண்டு. முன்னெல்லாம் வந்து சவுக்கை கேட்குற ஆளே கிடையாது. இப்போ வந்து ஒரு ஏக்கர் வந்து 3 லட்சம், 2.25 லட்சம், 3 லட்சம் அந்த கணக்கில் வந்து போயிட்டுருக்குது எல்லாமே. அதனால் இப்போ வந்து இது எப்படின்னா ஒரு தடவை நட்டு விட்டுட்டோம்னா ஒருத்தர் 25 வருஷமாக வச்சுருக்காங்க. ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் 5 கட்டிங் முடிச்சுட்டு நீங்கள் 4 வருஷத்தில் வெட்டுறீங்களோ இல்லை 3 வருஷத்தில் வெட்டுறீங்களோ அந்த மாதிரி. அதாவது ரேட் இருக்கும்போது வெட்டிடுறாங்க, அவங்களே வந்துடுறாங்க. நம்ம தேடி போக வேண்டியதில்லை. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம யாரையும் வியாபாரியை தேடி நம்ம வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே வராங்க, ஏதோ பேப்பருக்கு போகுது, பல இதுக்கு சொல்கிறாங்க, அவங்க வந்து அதை வெட்டிட்டு போகிறாங்க. அதனால் அதுதாங்க இதில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ். வயசில் வந்து நம்ம அப்பா அம்மாக்கள் பெரியவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஏன்னா அவங்களுக்கு அவங்க கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சி அவங்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த வழிக்கு வந்து இது போயிடுறாங்க. ஏன்னா இதுக்கு நோய் தாக்குதல்னு பார்த்திங்கன்னா எதுவும் வராதுங்க. ஏன்னா இதுலேருந்து எப்படின்னா எடுக்கக்கூடிய எண்ணெய் அந்த யூக்கலிப்டஸ் அந்த ஆயில் வந்து ரொம்ப கொஞ்சம் விலை உயர்ந்தது, கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும். அதனால் இதுக்கே அந்த ஆயில் வந்து ஒரு மாதிரி அந்த வாசனை இருக்கிறதுனால இதுக்கிட்ட எந்த பூச்சியும் வந்து நெருங்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாது. ரெண்டாவது மெழுகு பூச்சி இருக்கும் இந்த இது மேலே, மெழுகு கோட்டிங். அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா அதிகப்படியான வறட்சியை தாங்கிறதுக்கு இதுவும் வந்து ஒரு காரணம். அதாங்க இது. அதனால் இது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஒரு மழை இப்போ போன நேற்று முந்தா நேற்று ஒரு மழை பெஞ்சுதுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்கு ஒன்றும் தேவையில்லை, மழை ஈரம் ஒன்றும் தேவையில்லை. இது போய் அடுத்தது இன்னொரு 3 நாள் மழை சொல்லியிருக்காங்க. 13, 14, 15, 16, 17 அந்த ஒரு 4 நாள் சொல்லியிருக்காங்க. வானிலை ஆராய்ச்சி நிலையம் கூட வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சத்துக்கள் கூட தேவைப்படுது. அதாவது ஒரு கட்டிங்லேருந்து அதுக்கப்புறம் சுத்தமாக நீங்கள் எந்த சத்தம் வந்து அது கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பூமி உள்ள சத்துக்கள் இருக்கும் அந்த இடத்த நோக்கி வந்து போய்ட்டு வந்துருக்கு இந்த வேர்கள். அதாங்க விஷயம். அதனால் வேறு வழி இல்லைன்ற காலகட்டத்துக்கு இதுக்கு வரலாம். அதாவது எப்படின்னா இதுக்கு வர்றவங்க அதிகமாகிட்டாங்க இப்போ இந்த பயிரை நோக்கி, மரப்பயிர்களை நோக்கி. அதனால் சவுக்குன்றது வந்து எப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு திருப்பி வந்து ஒரு லெவல் பண்ணி திருப்பி நடணும். இது அப்படி கிடையாது. இனிமேல் நம்மளால் விவசாயம் பண்ண முடியாதுன்றவங்க இதுக்கு வராங்க, நடவு பண்ணுறாங்க. அதிகமாக செம்மண் நிலங்கள் அதில் தான் அதிகமாக வந்து பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதனால் இது தாங்க இந்த பயிரினுடைய இது இதை நடுறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா இது தாங்க. நம்மளால் முடியலன்ற விவசாயி போனவங்களால் முடியல, யாரும் பார்க்குறவங்க இல்லை. ஏன்னா இனிமேல் யாரும் விவசாயத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அதை படிக்கிறவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா ஏதோ ஒரு வேலையை நோக்கி, மோஸ்ட்லி இந்தியாவை விட வெளிநாட்டை நோக்கி போகிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இப்போ அது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சுங்க. நம்ம சென்னைக்கு போயிட்டு வர மாதிரி இருக்குது. அதனால் இப்போ அதனுடைய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாருமே வந்து வெளிநாட்டை நோக்கி போயிடுறாங்க. யாரும் வெயிலில் நிற்கிறதுக்கு ரெடியாக இல்லைங்க. அதான் விஷயம். அது எங்களோட முடிஞ்சு போயிடும். அதனால் அதாவது விவசாயம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அஸ்தமனத்தை நோக்கி வந்து போகுது. இதுக்கு அரசாங்கம் இப்போவே இது ஏதாவது ஒரு வழியை தேடினால் ஒழிய அவங்களால வந்து நாளைக்கு, ஏன்னா ஜனத்தொகை அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது இந்தியாவில். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வெளிநாட்டில் வாங்கிலாம் கட்டுப்படி ஆகாது. நம்ம சொந்தமான உற்பத்தி இருந்தால் மட்டும்தான். அதனால் இது என்னுடைய ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இதை உடனே இதுக்கு உண்டான வழிமுறைகளை தேடிக்கிங்க. இல்லைன்னா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா அந்த அனுபவம் வாய்ந்த விவசாயிகள் நாங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் இருந்தால் அது எப்படின்னு தெரியல. அதனால் அன்றைக்கி வந்து அனுபவம் இருக்கிறவன் இருக்க மாட்டான். அது உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா இது வந்து எப்படின்னா எல்லா தொழிலுமே எப்படின்னா நம்ம கற்றுக்கிட்டு செய்கிறோம், விவசாயத்தை செஞ்சுட்டு கற்றுக்குறோம். அதனால் விவசாயத்தில் அனுபவம் இருந்தால் தான் விவசாயத்தை கரெக்டாக பண்ண முடியும். பேப்பரில் படித்தாலாம் விவசாயத்தை பண்ணவே முடியாது. ஒரு விவசாயன்ற முறையில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அது இப்போ அடுத்த கட்டமாக விவசாயத்தை வந்து முடிக்கக்கூடிய ஒரு பயிர் எதுன்னா இது தாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில தகவல்களை நான் சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.